இது பார்த்திங்கன்னா ராஜ்மா சுண்டல் போட்டு நம்ம கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கோம். இந்த கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி முதல்ல நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு இந்த ராஜ்மா குழம்பு செஞ்சுருக்கோம். கத்திரிக்காய் ராஜ்மா குழம்பு சூப்பரான நிறைய புரோட்டீன் சத்து இதில் இருக்குது. நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதில் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பயிர் வகைகளில் தான் கிடைக்குது. இது நிறைய நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். நைட்டே ஊற வச்சிடணும், அப்போ தான் இது ஊறும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வேறு ஒரு கூட்டு அங்கே வேகுது பக்கத்தில், பாசி பருப்பு அப்புறம் புடலங்காய் கூட்டு வேகுது. இது இன்றைக்கி சமையல். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய சின்ன வயசுலேருந்தே கொடுத்து வளருங்க. பச்சை பயிறு சுண்டல், கொண்டைக்கடலை சுண்டல், இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உடம்புல மூச்சு வாங்காது. இதை சாப்பிட்டுட்டே இருந்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு நிறைய பலம் கிடைக்கும், சத்து சேரும். இதை செஞ்சு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.